கரங்கள் உயர்த்தி கத்திர சூத்திரம் பண்ணுவோம். கத்திர நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே வேதத்தை வாசிக்கும்போது சொன்னேன், கர்த்தருடைய வலது கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது, போஷிக்கிறது, பாதுகாக்கிறது, சுகமாக்குகிறது, நடத்துகிறது. இப்படி நிறைய விஷயம் இந்த பைபிள் சங்கீதம் வாசிக்கும்போது பார்த்தோம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க, அதற்கு பிறகு ஒரு 4-5 பாயிண்ட் முக்கியமான பார்ப்போம். 89ஆம் சங்கீதம் எடுத்துங்க. சங்கீதம் 89:13. 89:13 வாசிங்க. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உடைய வலது கரம் உன்னதமானது. 3 அவருடைய புயம் சொல்லுங்க, அவருடைய கரம், அவருடைய வலது கரம். வல்லமையுள்ள புயம், மைட்டி அப்படி பராக்கிரமம் செய்கிறார். அடுத்தது அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. 3வது அவருடைய வலது கரம் உன்னதமானது, மோஸ்ட் ஹை, உயர்ந்தது, உன்னதமானது. ஓ, இந்த வலது கரத்தை வச்சுதான் கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் என்ன செய்திருக்கார் சொல்லுங்க, நடத்தி இருக்கிறார். நம்மளை மூடி என்ன செய்தார் சொல்லுங்க, பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நம்மை குணமாக்கி வந்திருக்கிறார். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிட்டே இருக்கலாம். போஷிக்கிற அவருடைய கரம், நம்மளை குணமாக்குற சொல்லுங்க வாய் திறந்து அவருடைய கரம். அடுத்து சொல்லுங்க, நம்மை ஆசீர்வதிக்கிற அவருடைய கரம், சத்ருக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற அவருடைய கரம். இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ முக்கியமானது ஒரு 5 காரியம் நம்ம பார்க்க போறோம். அவருடைய வலது கரம் நமக்கு என்ன செய்யும்? 98ஆம் சங்கீதம் முதல்ல வாசிங்க. 98ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும். நல்ல கவனி, அவருடைய வலது கரம் எதை உண்டாக்குச்சான் சொல்லுங்க வாயை திறந்து, ரட்சிப்பை உண்டாக்கினது, சால்வேஷன். அவருடைய வலது கரம் தான் நமக்கு என்ன கொடுத்து சொல்லுங்க, ரட்சிப்புன்னா பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும் போது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி எங்க கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அது அப்படியே புதிய ஏற்பாடுல எப்படி சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் உங்களை விடுதலையாக்கி. கொலோசியர் 1:12-13 நீங்க வாசிப்பாரு. இருளின் அதிகாரம்னா பாவம் நிறைந்த சத்துருடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கர்த்தர் விடுதலையாக்கி எங்க உட்படுத்துறாரா, அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள், ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல நம்மளை பங்கு பெறுவதற்காக நம்மளை அங்க கொண்டு போய் உட்படுத்தினார். அப்போ அவருடைய வலது கரம் எதை உண்டாக்கி சொல்லுங்க, ரட்சிப்பை உண்டாக்கினது. பின்னால 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, பூமியின் கடைசி வார்த்தை, 3ஆம் வசனம் கடைசி, பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டு. பூமியின் எல்லைகளை எல்லா மக்களும் ரட்சிப்படைய சொல்லுங்க, அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். புரியுதா? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவரே. 45 அதிகாரம் ஏசாயா 22, என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்த்தா நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்போ அவருடைய வலது கரம் நமக்கு எதை கொடுத்தது சொல்லுங்க, ரட்சிப்பை கொடுத்தது. நீங்க ரட்சிப்பை ரொம்ப லேசா நினைச்சிடாதீங்க. எபிரேயர்ல சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால், அதை குறித்து கவனமா இருக்கும். ஆண்டவர் ரட்சித்தார் நம்மளை பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, புரியுதா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன செய்தார் சொல்லுங்க, அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இத அவருடைய வலது கரம் செய்தது. பாருங்க, இது யார் மூலமா செஞ்சாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. இப்ப அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு 2 வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 30-31.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 மரத்திலே தூக்கி நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாக இரட்சகராக தமது வலது கரத்தினாலே ஆண்டவர் வலது கரம் என்ன செய்ததா இந்த இயேசுவை உயர்த்தினார். இதுல இருந்து மரணத்திலிருந்து ஒரு உயிரோடு எழுப்பி இந்த இயேசு மூலமா உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்கள் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும் என்று இரட்சகராக அவரை என்ன செய்தார், எழுப்பினார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். ரத்தம் சிந்த இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவ மன்னிக்கு நம்மளை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். இப்போ ரட்சிப்பை உண்டாக்குவது இயேசு ரத்தம் சிந்தினார், அது அவருடைய பார்ட். ரெண்டாவது, அவர் உயிரோடு எழுப்பினார். எதற்கு? நம்முடைய வாழ்க்கையில இனி பாவம் ஆளுகை செய்யாதபடிக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். கையில் எழுதி கத்திர சூத்திரமனோமா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வலதுக்கு முதல்ல தான் முக்கியம். இது கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த 3 யோவான் 2ஆம் வசனம் எல்லாரும் பிடித்த வார்த்தை. பிரியமானவனே சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ எல்லாத்திலும் நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல எது நல்லா இருக்கணும் சொல்லுங்க, ஆத்துமா கரைப்படாதபடி காத்துக்கும், ஆத்துமாவில் பாவம் இல்லாதபடி காத்துக்கும். ஆத்துமா சொல்லுங்க நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதனால அந்த ரட்சிப்பை வலதுகரம் உண்டாக்கினது. ஒரு 2 வசனத்தை வாசித்து அடுத்தது போயிடும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துங்க, ரொம்ப அருமையான பகுதி. அடிக்கடி நம்ம வாசித்தாலும் இப்ப நம்ம பார்க்கிறது நல்லது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்த. ரட்சிப்பு எப்படி வந்ததா? பாவத்திலே மரித்தவர்கள். புரியுதா? அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா அப்படிதானே? எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள பாவம் இருந்ததுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா செத்து போச்சு. உயிர் இருக்கும், சரீரத்துல உயிர் இருக்கும், ஆனா ஆத்துமாவில் பாவம் வந்ததால செத்து போச்சு. அப்போ இந்த மரித்த ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு தம்முடைய ஜீவன் என்ன செய்தார் சொல்லுங்க, மரணத்தில் ஊற்றினார். அப்போ அடுத்தது சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட அவரை எழுப்பும் போது நம்மளையும் அவரோடு கூட என்ன செய்தார், உயிர்ப்பித்து நம்மளை ரட்சித்து. இப்ப எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார் கவனிங்க. அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பினார். ஏற்கனவே பார்த்தோம். எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க, இந்த இடத்துலதான் இருக்கிறீங்க. ஆனா நம்முடைய அந்த ஒரிஜினல் ஸ்தானம், நம்ம இருக்க வேண்டிய இடம் ஏதுன்னா உன்னதங்களே அவர் கூட இருக்க வேண்டிய மக்கள். எத்தனை பேர் புரியுது? நம்ம இருக்க வேண்டிய இடம் எது சொல்லுங்க, வாய் திறந்து. அவர் கூட உட்காரபடி நமக்கு அருள் செய்திருக்கிறார். அவரை எழுப்பினவர், அவரோடு கூட நம்மளையும் பாவத்தில் மரித்தோம். அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நம்ம பாவத்திலே வித்தியாசம் தான். நம்ம பாவத்திலே மரித்தோம், அவர் நம்முடைய பாவத்துக்கு, அவருக்கு பாவம் செய்யல, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அப்போ அவரை எழுப்பினவர் அவரோடு கூட சேர்ந்து நம்மையும் உயிர்ப்பித்து நம்மையும் எழுப்பி இப்ப எங்க கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு சொல்லுங்க, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சி. எப்படி இது? நான் செஞ்ச எந்த கிரியையினால் அல்ல. கிருபை வேற, கிரியை வேற. புரியுதா? கிரியைனா அது கடன். நான் ஒரு வேலைக்கு போறேன், அது கிரியை. 1ஆம் தேதியோ இல்ல 31ஆம் தேதியோ அதுக்கு கிரியைக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. இப்போ நம்ம செய்த கிரியையின்படி நம்மளை ரட்சிக்கிற. கிருபையினாலே அவர் மேல வச்சு சொல்லுங்க, விசுவாசத்தினாலே இந்த இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இந்த இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், அவரோடு கூட நானும் எழுப்பப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் அவரோடு கூட உன்னதத்திலே நான் இருக்கிறேன். எந்த பாவமும் உலகத்தின் எந்த அடிமைத்தனமும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாதுன்ற மனசுல நீங்க உறுதியா என்ன செய்யணும் சொல்லுங்க, நம்பணும். கைகளை வீட்டு கத்திர சூத்திரம் பண்ணுவோமா? இதான் சொல்றாரு.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லைன்னு அர்த்தம். நம்ம செய்யற ஏதாவது கிரியினால, நம்ம செய்யற ஏதாவது என்ன சொல்றது, ஏதோ ஒரு காரியம் செஞ்சா அதெல்லாம் நடக்கும் அப்படின்றோம்ல, அப்படி எதுவும் இல்லை. இது 100% என்ன சொல்லுங்க, தேவனுடைய ஈவு. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்போ முதல்ல கர்த்தர் நமக்கு செய்த உன்னதமான அவருடைய கரம் சொல்லுங்க, வாய் திறந்து. உன்னதமான வலது கரம், அவருடைய வலது கரம் நமக்கு எதை கொடுத்தது சொல்லுங்க? ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் நம்ம என்ன செய்திருக்க சொல்லுங்க? மாற்றி இருக்கிறது. ரெண்டாவது, அவருடைய வலது கரம் என்ன செய்து? யாத்ராகமம் வாசிங்க. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது வாசிங்க. உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. 15:6. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் சொல்லுங்க, பகைஞனை நொறுக்கி விட்டது. கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாரும் இந்த உலகத்துல பகைஞனா நினைக்காதீங்க. புரியுதா? யாவரோடும் புதிய ஏற்பாடு தான் சொல்றாரு, யாவரோடு இப்படிதான் இருக்கணுமா? சமாதானம் உள்ளவர்களா இருக்க நாடுங்க. நீங்க நாடுங்க, நீங்க யாரையும் பகைஞனா நினைக்காதீங்க. ஆனா நமக்கு ஒரு பிராண பகைஞன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் நீங்க என்னதான் பண்ணாலும் நமக்கு விரோதியா தான் இருப்பான். நம்மளை அழிக்கணும்ன்றதான் அவனுடைய நோக்கம். நம்மளை தேவனை விட்டு பிரிக்கணும்ன்றதான் அவனுடைய நோக்கம். நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதான் அவனுடைய நோக்கம். நம்ம சுகமா இருக்கக்கூடாதுன்றதான் அவனுடைய நோக்கம். அப்போ நமக்கு எல்லாரும் ஒரே பகைஞன் உண்டு. அவனை யார் நொறுக்குனா சொல்லுங்க? கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்தா சொல்லுங்க? பகைஞனை. இது எகிப்தியரை பத்தி சொன்னாலும் பகைஞனை அவருடைய வலதுகரம் என்ன செய்து சொல்லுங்க? நொறுக்கி விட்டது. என்ன சொல்ல போனா துரத்தி விட்டதுன்னு 2 அர்த்தம் இருக்குது. நொறுக்கிறது நல்ல ஒரு வார்த்தை. ரெண்டாவது, பகைஞன் என்ன செய்ததான் அது துரத்தி அடிச்சு. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள் சொல்லுங்க. உபாகமம் 28 அதிகாரம் 7 வழியாய் சொல்லுங்க. 7ஆம் வசனம் நினைக்கிறது. 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அப்போ ரெண்டாவது சொல்லுங்க, நம்ம தேவனுடைய வலது கரம் பகைஞன் என்ன செய்யுதான்? நொறுக்குச்சு. எப்படிப்பட்ட பகைஞன்? பயங்கரமானார். அவன் என்ன சொல்றான்? அடிக்கடி நான் எனக்கு பிடித்த வார்த்தை 9ஆம் வசனம் வாசிங்க. தொடருவேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். ஆமா, உலக பகைஞரா இருந்தாலும் சரி, நம்ம பிராண பகைஞரா இருந்த சத்துரு பிசாசா இருந்தாலும் சரி, அவன் தான் நினைக்கிறான் விடமாட்டேன்னு. தொடருவேன், பிடிப்பேன், அடுத்தது கொள்ளையாடி பங்கிடுவேன். அவங்களை அழிச்சாதான் என் ஆசை நேரம் தான் அது அர்த்தம். என் ஆசை அவர்களில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். எல்லாம் யாராவது சொன்னா நீங்க எப்படி பயப்படுவீங்க? பயம் வரதான் செய்யும். ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க. அவருடைய வலதுகரம் பகைஞனை சொல்லுங்க. வாய்த்திருப்பு சொல்லுங்க. அவருடைய வலதுகரம் சொல்லுங்க. முழுக்குறமா எப்பேற்பட்ட ஆள் எழுப்பினாலும் அவருடைய வலதுகரம் பகைஞனை என்ன செய்ய சொல்லுங்க? நொறுக்கினது, இல்லைன்னா சிதறடித்தது. சரியா? இப்போ அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய காற்றை கர்த்தர் என்ன செய்தார்? அவன் தொடர்ந்து வரான். கர்த்தர் காற்றை வீச பண்ணினார், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். சத்துரு என்ன சொல்றான்? பிடிப்பம் பாரு, அழிப்பம் பாரு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா? தண்ணியில எதை போட்டா? நல்ல ஒரு வார்த்தை. வேற ஏதாவது போட்ட கூட கொஞ்சம் மிதக்கும். ஈய கட்டிய தண்ணியில போட்டா மாதிரி ஆழத்துல போட்டு அவனை அழித்தார். புரியுதா? ஆனா இந்த ஆட்கள் அவங்கள பார்த்தா பயப்படுறாங்க. என்ன கேட்டாங்க? முதல்ல 14ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எகிப்துல பிரேத குழி இல்லைன்ட்டா எங்களை இந்த வனாந்தரத்தில் சாவது கூப்பிட்டு வந்தீங்க. அதான் மோசே மூலம் ஆண்டவர் பேசுறார். நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற சொல்லுங்க எகிப்தியரை, 13ஆம் வசனம், நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீங்க. அப்போ நீங்க வச்சுங்க, யார் உங்களுக்கு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, யார் உங்களுக்கும் வீரியம் பேசுறாங்க,
இல்ல உங்களை மிரட்டுறாங்க, உங்களை அழிக்க நினைக்கிறாங்களே, கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு காண்கிற அப்படிப்பட்ட மக்களை சொல்லுங்க வாய் திறந்து, இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14ஆம் வசனம் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, நீங்க வாசிங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா நீ சும்மா இருந்தா அவர் செய்வார். வம்புக்கு வம்பு, சண்டைக்கு சண்டை நீ நின்னா பார்த்துக்கொண்டுருவார். புரியுதா? நீங்க என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. பின்னால சொல்றாரு, அவர் நோக்கி கூப்பிட்டா அவர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நேத்து ரெகுலரா படிக்கும் ஏசாயால ஒரு வார், சும்மா இருப்பதே அவருடைய பலனா. வாயத்திற்கு சொல்லுங்க, என்னது எது பலன்? ஒரு சில நேரத்துல நீங்க அமைதியா இருக்கதான் நல்லது. நீங்களா ஏதாவது யோசிச்சு இதை அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னா போய் மாட்டிக்கும். நான் சொல்ற எத்தனை புரியுது? ஆமா, ஏதாவது வருது, உங்களால முடியலையா, சிக்கலா இருக்குதா, அவர் கையில கொடுத்துட்டு அமைதியா இருந்துருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன். கர்த்தரை நம்பி அமைதியா இருங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக. அவன் என்ன சொல்றான்? தொடர்ந்து வந்து அழிப்பெண் ஓடி வந்தான்ல, என்ன சொல்றான் இப்போ? அத 14ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய ரதங்களிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். முதல்ல என்ன சொன்னா? வீரியமா முடிக்கிறோம் பாரு, அழிக்கிறோம் பாரு. அவன் அழிஞ்சி என் ஆசை என்ன செய்யும், அதை பார்த்து திருப்தி ஆகும்னு சொன்ன ஆளு இப்ப என்ன சொல்றான்? ஐயோ, நாங்க இவங்களை விட்டு என்ன செய்வோம்? சொல்லுங்க, விசுவாசமே இல்லையா? சொல்லுங்க, அவர்களை விட்டு சொல்லுங்க, உங்களை விட்டு உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன், உங்களை விட்டு என்ன செய்வோம்? ஓடிடுவோம்டா. ஆமா, ஓடி போவோம். ஏன்? கர்த்தர் தான் முக்கியம். சொல்லுங்க, வாய் திறந்து சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். கைகளை வீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. பகைஞனை சொல்லுங்க, நொறுக்கின அவருடைய வலதுகரம். இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா, பகைஞனை சிதறடித்த அவருடைய வலது. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க சும்மா இருப்பீங்கன்னா சும்மாவே. அதாவது நீ சண்டைக்கு போவாத, ஆனா நீ ஜெபம் பண்றதை விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் அது புரியும். 74ஆம் சங்கீதம், 74ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைஞன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பான். ஆமா, நம்ம வேலை ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும்? எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், சத்துரு தூஷிப்பான். சொல்றாரு, உமது வலதுகரம் 11 வாசிங்க. உமது வலதுகரத்தை ஏன் முடக்கி கொண்டிருக்கிறீங்க? இப்படிலாம் யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என்ன தைரியமா சொல்றாரு பாருங்க. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய வலதுகரம் உங்க கையில இருக்குது? நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், என்ன சத்துரு இப்படி நிந்திக்கிறான், நீங்க ஏன் சும்மா இருக்கிறீங்க? வலதுகரத்தை இப்படி ஏன் முடக்கி வச்சிருக்கிறீங்க? என்ன சொல்றாரு? புரிஞ்சா சொல்லுங்க. உங்களுடைய மடியிலிருந்து, அதாவது சும்மா வச்சிருக்கிற கரத்தை ஓங்கி சத்துருக்களை என்ன செய்யும்? நிர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் அவர் தான் என்னை ஆளுகிற ராஜா. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அப்ப நீங்க சும்மா இருப்பீங்கன்னா நல்லா தூங்கி வழிவீங்க. அப்படி இல்ல, நடக்கிற காரியத்தை அப்படியே என்ன செய்யுங்க? சொல்லுங்க, ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுங்க யுத்தம் செய்வார். சத்துருக்களை என்ன செய்வார்? சொல்லுங்க, அவருடைய வலது கரத்தினாலே சிதறடிப்பார். கைகளை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரமா. முதல்ல ரட்சிப்பை உண்டாக்கின வலது, இரண்டாவது சத்துருக்களை சிதறடித்த வலதுகரம், மூணாவது ஏசாயா எல்லாருக்கும் பிடித்த ஒரு வார்த்தை, ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 846 பக்கம், 846 பக்கம் பழைய படம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே சொல்லுங்க உன்னை தாங்குவேன். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம்.
கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் சொல்லுங்க, நம்மளை நடக்க முடியல சொல்லுங்க. கர்த்தர் தாங்கனாதான் நடக்க முடியும். நான் எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்காக மற்றவங்களுக்காக. ஆண்டவரே, ஒரு கையில் என்ன செய்யுங்க, அவங்கள தாங்கி. நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. என்னங்க செய்யணும்? படுக்கவும் முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், படுத்தா சரியாயிடும். படுக்க முடியாதுன்னா அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க, வலது கரத்தினால் தாங்க. ஏன்னா நம்ம சரீரத்தினுடைய வெயிட்டே நம்மளை பாதிப்பு உண்டாகுது. அவ்வளோ பலவீனம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய நீதியின் சொல்லுங்க, வாய் திறந்து, நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவர், நமக்கு துணை நிற்கிறவர். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நம்மளை தாங்குறார். என்ன கரம் சொல்லுங்க? அது நீதியின் வலது கரம். நீதி செய்கிற கர்த்தர் நம்மளை தாங்குகிறார், வலது கரத்தால் தாங்குறார். உன்னால எதுவும் முடியலையா, நடக்க முடியலையா? பாருங்க, ஒரு சில நேரத்துல யாராவது நடக்க முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, ஒரு படி ஏறணும், என்ன செய்வீங்க? இப்போ கூட வந்து அப்படி ஷோல்டர் அப்படி பிடிச்சி கொஞ்சம் அப்படி தூக்கி விடுவீங்க. ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட நிலைமையில, நடக்க முடியாத நிலைமையில, உட்கார முடியாத நிலைமையில, படுக்க முடியாத நிலைமையில அவருடைய கரத்தினால் சொல்லுங்க, வாயை திறந்து, இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி யோசிப்பார். அவருடைய வலது கரத்தினாலே சொல்லுங்க, நம்மளை என்ன செய்கிறார் சொல்லுங்க, தாங்குகிறார். கைகளை வீதி கத்துற சுத்திரம். ராத்திரி முழுசா நல்லா தூங்குனீங்களா? நல்லா சொல்லுங்க, அது கூட சொல்ல மாட்டீங்களா? நல்லா தூங்குனீங்க. 3ஆம் சங்கீதம் வாசிங்க. 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த காலைல எச்சதால் தான் இங்க வந்திருக்கீங்க. தூங்கும் போது எத்தனை மக்கள்ல தூக்கத்திலே கலைந்த மக்கள். நார்மலா இயற்கை மரணம் வந்து அவர் ராஜ்யத்தில் போனவங்க இருக்கிறாங்க. ஒரு சில நாச மோசங்கள், பேரழிவுகள் வரும்போது காலில் முழிப்பேன்னு தெரியுமா? அவங்க முழிப்பேன்னு நினைப்பாங்க, முழிக்கல. புரியுதா? அப்போ நம்ம எல்லாரும் தூங்கணும். காலில் என்ன செய்யணும் சொல்லுங்க, விழித்து கொண்டோம், இங்க வந்து நிக்கிறோம். காரணம் என்ன சொல்லுங்க? கர்த்தர் சொல்லுங்க, வாயை திறந்து, கர்த்தர் என்னை தாங்கு. அதை 4ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவருடைய வலது கரத்தினாலே சொல்லுங்க, நம்மளை என்ன செய்தார் சொல்லுங்க, தாங்குகிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. அந்த சூழ்நிலை வந்தாதான் உங்களுக்கு புரியும் தாங்கிறதுனா என்ன. புரியுதா? நம்மளை தாங்கிறதுக்கு ஒரு தேவை. நம்ம ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினாலே தாங்கு. எப்போ தாங்க ஆரம்பிச்சாரா? தாயின் கருவில் இருக்கு. ஏசாயா வாசிங்க, 46:3-4 2 வசனம். ஏசாயா 46 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் எப்போ தாங்க ஆரம்பிச்சாரா? தாயின் வயிற்றின தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கின. கருவா இருக்கும் போதே நாம கத்த தாங்கினா. புரியுதா? நம்மளை தாங்கின ஆண்டவர் சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்மை உயிரோடு காத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படி செய்வார். என்னைக்கு வரைக்கும்? கடைசி நாள் வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். நான் சுமப்பேன் தான் தாங்கு. இதுவரைக்கும் தாயின் கர்ப்பத்தில் இருந்ததுல இருந்து நல்ல பாட்டு பாடல, கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குழந்தையா வெளியே வந்தவன். காரணம் புரியுதா? நம்ம அம்மா தான் நம்மளை தாங்கினாங்க வயிற்றுல வச்சு. இருந்தாலும் அவருடைய கரம் நம்மளை தாங்கினதால் தான் உயிரோட ஒரு பிள்ளையா பிறந்து எத்தனை வருஷம் நம்ம உயிர்ந்திருக்கிறோம். இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை எப்படி 139ஆம் சங்கீதத்துல நல்லா இருக்கு. வாசிங்க 2 வசனம். முதல்ல 16ஆம் வசனம் வாசிங்க. 139. என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் கருவை உடைய கண்கள் கண்டது, அவயங்களில்
ஒன்றாகிலும் இல்லாத போது, ஒரு அவயமும் இல்லாத ஒரு டாட் தான், ஒரு புள்ளி தான் நம்ம உயிர். ஒருவேளை யாராவது கர்ப்பம் தரித்தா அவங்க வயிற்றுல அப்படி இருக்குது வச்சு ஒரு புள்ளி தான் இருக்குது. ஆனா ஸ்கேன் கூட தெரியாது. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அவருடைய கண்கள் என் கருவை சொல்லுங்க வாயை திறந்து உடைய கண்கள் கண்டது. ஒரு உறுப்பு கூட உருவாக்கப்படுவதற்கு முன்பாக அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். இது கரெக்டா சொன்னா அவர் ஒரு புக் வச்சிருக்காரு, நிறைய புக் இருக்கு. ஞாபக புஸ்தகம், புரியுதா, ஜீவ புஸ்தகம், இப்படி நிறைய. அதை போல நம்மளை எப்படி உருவாக்கணும்னு ஒரு புக் வச்சிருக்காங்க. இந்த துணி கடைக்கெல்லாம் போனால் போவீங்கல்ல, நிறைய டிசைன் காட்டுவான். இந்த டிசைன் வேணுமா, அந்த டிசைன் வேணுமா, டெய்லர் கடையிலே போய் வச்சிருக்கான். அது போல ஆண்டவர் ஒரு புக் வச்சிருக்காரு. நம்ம எப்படி வரணும், கருப்பா வேணுமா. அந்த பிள்ளைங்கன்னா ஒரு பாட்டு போடும். என்ன பாட்டு மாதிரி? கருப்பா சிவப்பா கவலை இல்லை, குட்டையா நெட்டையா பரவாயில்லை. அது போல நீங்க எப்படி வரணும்ன்றது கர்த்தர் என்ன பண்ணாராம், டிசைன் பண்ணி ஃபேஷன் பண்ணி அவர் புக்கில் வச்சிருக்காரு. அதை போல கருவே, அதாவது உரு என்ன சொல்ற, ஒரு அவயவங்கள், ஒரு உறுப்பு இல்லாத போது நம்ம உருவம் எந்த ஷேப்ல வரணும்ட்டு கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? அவர் உருவைக்கு வைத்திருக்கிறார். அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்க கையில வைத்து கர்த்தர் சொல். அதுல 13 வாசிங்க, 13 வசனம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேன். கையில வைத்து கர்த்தர் சொல். தாங்குகிற கரம், தாயின் கருவிலே தோன்றினது முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை ஏந்தினார், தாங்கினார், தப்புவித்தார். இனிமேலும் சொல்லுவாய் திறந்து தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். நம்மை தாங்குகிற கர்த்தருடைய கரம். கடைசியா இன்னும் ஒரு 2 ரொம்ப சீக்கிரம் முடிச்சுறேன். 77 நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு வாங்க. ரொம்ப ஷார்ட்டாக அது ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் மேலோட்டமா 10ஆம் வசனம். 77ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். அதாவது நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து, ஏமாற்றங்களை சந்தித்து நம்ம ஆவி தொய்ந்து போகுது. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது சொல்லிட்டேன். என் ஆவி தொய்ந்து போயிட்டு, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. என்ன ஆராய்ச்சி பண்ணுது? நல்லது ஆராய்ச்சி பண்ணுது. 7ஆம் உடம்பா மனசுல வருது, மைண்ட்ல வருதா? அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? இனிமேல் ஒன்றும் நடக்காதா? இதெல்லாம் தோல்வியினுடைய பயத்துல வருது. எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் நம்ம மனசுல வருது. ஆனாலும் இவர் அவரை தேற்றிக்கிறார். இதெல்லாம் ஏன் நினைக்கிறேன்? என் பலவீனத்தில் அப்படின்னு கவனிங்க. இதுதான் பலவீனப்படுத்துற சத்ரு. நம்மளை பலவீனப்படுத்தி நமக்கு பயம் காட்டி அதை நினைச்சு இதை நினைச்சு நம்மளை என்ன சொல்றது, உருக வச்சிரும். சரியா? இப்பெல்லாம் நம்ம நினைக்கும் போது இப்ப இவர் சொல்றாரு 10ஆம் வசனம், இப்படிலாம் நினைக்கும் போது நான் சொல்றேன், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு. அப்போ இதுவரைக்கும் இப்படி நடந்தது சொல்லுங்க. இதுவரைக்கும் பலவீனம், இதுவரைக்கும் ஏமாற்றம், இதுவரைக்கும் தோல்வி. புரியுதா? இதை போல எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவா நீங்க சிந்திக்கிறீங்க. இப்படிலாம் நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்கும்? இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் எதிர்காலம், வாயத்தில் சொல்லுங்க, மை ஃபியூச்சர் சொல்லுங்களேன், என்னுடைய எதிர்காலம் அவருடைய வலது கரத்தில், சொல்லுங்க வாயை திறந்து, வலது கரத்தில் இருக்கிறது. அதை நான் நினைச்சு என்ன சந்தோஷப்படுத்து, சொல்லுங்க வாயை திறந்து, அதை நினைத்து சந்தோஷப்படுத்த. ஏன்னா 51ஆம் சங்கீதத்துல சொல்றார், என் காலங்கள், சொல்லுங்க 15ஆம் வசனம், என் காலங்கள் அவருடைய கரத்திலே. நம்ம லைஃப், வாழ்க்கை யார் கையில சொல்லுங்க? அவர் கையில். இதை நினைக்கணும், நல்லதுக்காக நினைக்கணும், தவறா போகும்போதுதான் நினைக்கணும். நம்ம உயிர் அவர் கையில் இருக்குது. அந்த பெல்ஷாத்சாரா, நேபுகாத்நேச்சாருடைய பிள்ளை, அவன் தேவனுக்குறமா பாவம் செஞ்சான். ஆலயத்து பனிமுட்டுகளை கொண்டு வந்து பொற்பாத்திரங்களை மது குடித்தான். அப்போ தானியேல் மூலம் ஆண்டவர் பேசுறாரு, உம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிற தேவனுக்கு விரோதமா நீ பாவம் செஞ்ச. எத்தனை பேர் புரியுது? நம்ம சுவாசத்தை யார் கையில் வச்சு சொல்லுங்க? யார் கையில் இருக்கு? நம்ம உயிர், நம்முடைய சுவாசம் சொல்லுங்க, அவர் கையில் இருக்குது. அத போல
நம்ம காலங்கள், நம்ம எதிர்காலம். வாய்த்தர் சொல்லுங்க, சொல்லுங்களேன், என் எதிர்காலம் அவர் கையில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா விஷ் பண்ணி சொல்லுங்க, உன் எதிர்காலம் அவர் கையில் இருக்குது. இதுதான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்தேன். என் எதிர்காலத்தை மாற்ற வல்ல அவருடைய வலதுகரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன், என் எதிர்காலத்தை மாற்ற வல்ல அவருடைய வலதுகரம். புரியுது? அப்படின்னா இது வரைக்கும் நான் எதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்? சொல்லுங்க, தோல்வி, பயம், ஏமாற்றம், பலவீனம், இப்படியே பார்த்துட்டேன். இப்படியே முடிஞ்சிருமான்னு யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்க வாய் திறந்து, என் எதிர்காலத்தை மாற்ற வல்லமையுள்ள தேவனுடைய வலதுகரம். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா. நம்முடைய காலங்களை அவர் கையில வைத்திருக்கிற அவருடைய வலதுகரம். கடைசியா ஒரு காரியத்தை செய்கிறது ஆண்டவருடைய வலதுகரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 334 பக்கம் 1:17 சம்பத்தை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். யோவான் சுவிசேஷகனுக்கு ஆண்டவர் பத்மதீவில் சிறை கைதியா இருக்கும்போது தரிசனத்தை கொடுக்கிறார். நீ காண்பவை கண்டவை இவைகளெல்லாம் நீ சம்பவிக்க போகிறவரை உனக்கு நான் தெரியப்படுத்துற. ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும். இதான் இன்னைக்கும் ஜனங்க எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யறாங்க? இப்படிதான் நடக்க போகுதுன்னு காத்திருக்கிறான். புரியுதா? இப்படிதான் வரப்போகுது, அந்தி கிறிஸ்து இப்படி வருவான், அவன் காலத்துல என்னென்னலாம் நடக்கும், உலகம் எப்படி முடிய போகுது, சாத்தானுடைய முடிவு என்ன, எல்லாமே கரெக்டா இந்த அருமையான யோவான் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷன்ல வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது நிறைய விஷயம் விட்டு பேசணும். அவரை பார்த்தோன்னே அவருடைய வல்லமையினால இவர் ஒண்ணு இல்லாம போயிட்டார். ஒரு சில நேரத்துல இந்த தானியேல் அப்படிதான். அப்போ நீங்க எடுத்து படிச்சுப்பாரு 10ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு தன்னை வெளிப்படுத்தி இதே தான் கிட்டத்தட்ட இங்க வர வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிற அநேக காரியங்களை தானியேலுக்கு ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துறார். இதுல பேச ஆரம்பிக்கும் பார்த்தோன்னா கை கால நடுங்கி பலன்ட்டு போயிட்டார். ஆனா விடல ஆண்டவர். புரியுதா? விடாம நீங்க அப்புறம் 10ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. அவனை தூக்கி நிறுத்தி பலப்படுத்திட்டு திடப்படுத்தினவன்னு பேசுறாரு. இப்போ ஒழுங்கா இருக்கே என்ன அப்ப சொல்றாரு, ஆண்டவர் இப்ப நீங்க பேசுங்க, என்ன பண்ணிட்டீங்க? பலப்படுத்திட்டீங்க. கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, எல்லா வகையிலும் நம்மை பலப்படுத்துறவருடைய கரம் விசேஷமா சொல்லுங்க. உங்க மூலமா அந்த யோவானுக்கு இனிமேல் நடக்க போறத உலகத்துக்கு அறிவிக்கும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் அதான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ திட்டம் அதுதான். அத போல எத்தனை பேர் புரியுது? உங்க மூலமா நீங்க என்ன செய்யணும் அதை கர்த்தர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். சரியா? அதை நீங்க புரிந்து கொண்டு அதற்கென்று செயல்படுவதற்கு உங்களை பலப்படுத்துகிற அவருடைய வலதுகரம். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுதா? அவருக்கு கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமா, எதிர்காலத்துல என்னை குறித்து என்ன திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்க எனக்கு சொல்லுங்க பலன் தருகிற அவருடைய வலதுகரம். கோரேசை குறித்தா சொல்றார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் கர்த்தர் என்ன செய்தாராம்? அவருடைய வலது கரத்தினால மூடி மறைக்கிறார். மூடி மறைச்சு ஏற்ற காலத்துல அதை என்ன செய்வேன்? எடுத்து உன்னை என்ன செய்வேன்? உபயோகப்படுத்துவேன். அதே போல உங்க மூலமா ஆண்டவர் என்னென்னலாம் செய்யணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ அதை சொல்வதற்கு, அதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார் சொல்லுங்க? பலன் தருகிற அவருடைய வலது. அவரை தூக்கி நிறுத்துற உடனே கர்த்தர் சொல்றார், அவரை பயப்படாத, நான் உயிருள்ளவர், இனி வரப்போற காரியங்களை உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? காண்பிக்க போகிறேன், இல்ல பேச போறேன் சொல்லிட்டு கர்த்தர் ஒரு அருமையான திட்டத்தை யோவானுக்கு கொடுக்கிறார். அதே போல உயிர்த்தெழுந்த இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 16ஆம் அதிகாரம். புரியுதா? என்ன சொல்றாரு? நீங்கள் உலகம் முழுசும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க?
சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். புரியுதா? விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. புரியுதா? விசுவாசிகள் என்ன செய்வாங்க? சாவுக்கு ஏதோ யாதொன்றை குடித்தால் அது அவர்களை என்ன சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், நவமான பாஷைகளை பேச நிறைய சொல்லிட்டு, இப்போ இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்து நான் அந்த உலகத்துல அனுப்புறேன். இது யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு. இப்ப விசேஷமா இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற பிரதானமான கடமை, நீங்க பெற்ற சுவிசேஷத்தை, நீங்க பெற்ற சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வாயை திறந்து மற்றவங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துறார். அதே போல அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புரியுதா? அவங்கள பலப்படுத்துற மாதிரி கர்த்தர் என்ன செய்த? மார்க் 16:20 இருக்கும். கர்த்தர் அவருடனே கூட இருந்து சொல்லுங்க, கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கைகளை வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய வலதுகரம். கைகளை வீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? 5 காரியம் பார்த்தோம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம். அவருடைய வலதுகரம், உங்களுடைய வலதுகரம் சொல்லுங்க, உன்னதமானது. மோஸ்ட் உன்னதமான வலதுகரம் என்னென்னலாம் செய்து சொல்லுங்க? நம்மளை ரட்சித்தது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அடிமத்தனத்தை விடுதலையாக்கி. 2வது நம்ம சொல்லுங்க, பகைஞனை சிதறடித்தது, இல்லைன்னா பகைஞனை நொறுக்கினது. 3வது பலவீனப்படுகிற நேரத்துல நம்மளை தாங்குகிற கரம். தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தாங்கினவர், முதிர் வயது வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் நம்மை தாங்குகிற வலதுகரம். 4வது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? எதிர்காலத்தை தம்முடைய வலதுகரத்திலே வைத்திருக்கு. எதை குறித்து நீங்க பயப்பட? நம்ம கால அவர் கையில், எதிர்காலம் அவர் கையில். கர்த்தர் கரெக்டா எல்லாத்தையும் செய்து முடிப்பார். 5வது உங்களை குறித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு பலன் தருகிற அவருடைய வலதுகரம். கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கர்த்தரை சூத்திரம் பண்ணுமா? எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை அல்லேலூயா கர்த்தர் செய்யணுமோ வாயத்தில் சொல்லுங்க. கர்த்தாவே இந்த காரியத்தை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இன்னும் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத மக்கள் உங்களை ரட்சித்தது போல அவர்களை தொட்டு சந்திக்கும்படியாக ரட்சிப்பின் கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்தும். எந்த சத்துருவை பார்த்து பயப்படுறீங்களோ அவனை மேற்கொள்ளும்படி அதிகாரத்தை, வல்லமை நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வலதுகரம் சத்துருக்களை சிதறடித்தது. 3வது சொல்லுங்க, எந்த பலவீனத்தில் நம்மை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நம்மை நிறுத்த வல்லமை இல்லை அவருடைய வலதுகரம், தாங்குகிற வலதுகரம். 4வது சொல்லுங்க, அவருடைய நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய கையிலே வைத்திருக்க. எதை குறித்து பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கடைசியா நீங்க செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு பலன் தருகிற அவருடைய வலதுகரம். கைகளை வேதி கர்த்தரை சூத்திரமனும். கர்த்தாவே நீ கொடுத்த வார்த்தைக்கா நன்றி செலுத்துறோம். உடைய வலதுகரம் உன்னதமானது. எங்களை ரட்சித்தது போல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி மக்களை கர்த்தர் சந்திப்பீராக. இன்னைக்கு வந்திருக்கும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை எத்தனை மக்கள் இன்னாண்டவரே ரட்சிக்கப்படாதபடிக்கு பாவத்துல அடிமத்தனத்து நுகத்துல இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வலதுகரம் அவர்களை சந்திப்பதாக, அவருடைய விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். 2வது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா. நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குவீராக. விரோதமா எழும்புகிற சத்துருக்களை வலதுகரத்தினால் முறியடிப்பீராக. எங்கள் எதிர்காலத்தை வலதுகரத்தில் வைத்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டங்களை நிறைவேற்ற வலதுகரத்தினால் எங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு என் மக்களை கர்த்தரபடியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்க்கமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.